Welcome. So this is CBSE Maths 10th in Tamil. 9th lesson Applications of Trigonometry. Exercise 9.1 and question number 14. See நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம செஞ்சுருக்கோம். அதில் வந்து பாய் இதில் கேர்ள் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம். சி ரீட் த கொஸ்டின் அட்லீஸ்ட் ஃபார் 2 or 3 times. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து அந்த கேர்ள் 1.2 meter tall girl spots a balloon moving with the wind in a horizontal line at the height of 88.2 meters from the ground. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் லைன். இங்கே தான் நம்ம கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து ஒரு பலூன் பார்த்துட்ருக்கு இது வரைக்கும், அப்படி தானே. இந்த பொண்ணோட ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1.2 meters. சரியா? ஸோ இதுதான் இந்த கேர்ள். ஓகே, இந்த கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஒரு பலூனை வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த பலூன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா மூவ் பண்ணிகிட்ருக்கு. எப்படி மூவ் பண்ணுது, ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா இங்கேருந்து இப்படி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் ஹரிசாண்டல் லைன். சரியாம்மா? ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, அதோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்னா என்ன அர்த்தம், இந்த கிரவுண்ட்லேருந்து இங்கே இருக்கிற பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இதுதான் நம்மளுடைய கிரவுண்டு. சரியா? அப்போ இந்த ஹைட்டு, அப்போ இதுதான் எவ்வளோ இருக்கணும், 88.2. ஸோ இங்கேயும் 88.2. ஓகேவா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சரி, அடுத்த லைன் பாருங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பலூன் ஃப்ரம் த ஐஸ் ஆஃப் த கேர்ள். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம எங்கேருந்து போனோம், அந்த பொண்ணோட ஐஸ்லேருந்து போனோம். இங்கே ஒன்று, அப்புறம் இந்த பொண்ணோட ஐஸ் இங்கே பார்க்குது. ஓகே, அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் 60 degree. After some time the angle of elevation reduces to 30 degree. Find the distance traveled by the balloon. Okay, simple question தான். சரியா? ஸோ இப்போ நல்லா கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு பலூன் இருக்கிற இடத்த பார்க்குறப்போ எவ்வளோ டிகிரி இருந்துச்சு, 60 degree. அப்போ வந்து இதுதான் ஐஸ் லைன் ஆஃப் சைட். இதுதான் நம்ம இந்த லைனை வந்து நம்ம என்ன சொல்லணும், லைன் ஆஃப் சைட். இது வந்து என்னது, கிரவுண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது பலூன், இங்கேயும் பலூன் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ், இது வந்து செகண்ட் பிளேஸ். சரியா? இப்போ இந்த ஆங்கிள் மேக் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறப்போ எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 60 degree. அப்போ இது பெரிய ஆங்கிள். இங்கேருந்து இது வந்து நம்ம எவ்வளோ பண்ணணுமா, 30 degree. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன கொடுக்கணும், பேர் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்னென்ன பேர் கொடுக்கலாம் பாருங்கள். இங்கே ஏ, இந்த பாயிண்ட்டு நான் பின்னு கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு, சி டி இ. சரியா? இதுவும் நமக்கு தேவைனால இது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீ என்ன பேர் வேணும்னாலும் கொடுத்துக்கோ, இட் டசன்ட் மேட்டர். நமக்கு என்ன தேவைன்னா இந்த இடி தேவை. ஸோ இங்கே தான் பலூன் வந்து ஈன்ற பிளேஸ்லேருந்து டின்ற பிளேஸ்க்கு போயிருது. ஆல்மோஸ்ட் இதுவும் சேம் தான், பிசியும் இடியும் சேம் தான், அப்படி தானேம்மா? ஸோ நம்ம இப்போ பிசி கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு இங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிள். ஸோ என்னென்ன ட்ரையாங்கிள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஏ பி இ. சரியா? ட்ரையாங்கிள் ஏ பி இ, இது ஒரு ட்ரையாங்கிள். இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து 30 டிகிரிக்கான ட்ரையாங்கிள். ஸோ அது வந்து யார் எடுத்துக்கணும்னா ஏ சி டி. சரியாம்மா? ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம 2 தீட்டா கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து 60 டிகிரிக்கு, ஒன்று வந்து 30 டிகிரி. சரியா? ஸோ இந்த ஆங்கிள் பொருளில் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, ஈக்கு வர பாயிண்ட்டுக்கு வந்து 60 டிகிரி ஆங்கிள் போடணும். இந்த டிக்கு வர்றதுக்கு நம்ம எத்தனை டிகிரி போகிறோம், 30 டிகிரி. அதாவது பலூன் தூரமாக போகிறப்ப ஆங்கிள் வந்து என்ன ஆகிடுது, சின்னதாகிடுது. சரியா? நம்ம ரொம்ப அண்ணாந்து பார்க்க மாட்டோம். ஆனால் பலூன் பக்கத்தில் அந்த இ பிளேஸில் இருக்கல நம்ம ரொம்ப அண்ணாந்து பார்க்குறோம். ஸோ 60 டிகிரியில் பார்க்குது அந்த பொண்ணு. ஓகேவா? சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்னது அப்படின்னா, டோட்டல் ஹைட் இந்த இருந்து ஒய் வரைக்கும், இஒய் இல்லைன்னா டிஇசட் ரெண்டுமே ஒன்று தான். என்னமா 88.2. அப்போ நம்ம இந்த பொண்ணோட ஹைட்டை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக லெஸ் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே இந்த ஹைட்டை இல்லைன்னா சிஇசட்டை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து தேவை வந்து என்னது அப்படின்னா இபி. சரியா? ஏன்னா அந்த பொண்ணோட ஐஸ்லேருந்து தான் நமக்கு ஹைட்டு தேவை, கிரவுண்டில் இருக்க ஹைட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணோம்னா 88.2 இருந்து அந்த பொண்ணோட ஹைட்டு 1.2 சப்ராக்ட் பண்ணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 87. ஓகே, ஸோ இதை நான் உனக்கு வேறு கலரில் போட்டு காமிக்கிறேன், புரியுதா பாருங்கள். சி
எந்த ஹைட்டு 87 சொல்கிறேன் மிஸ்ஸு, இந்த எல்லோ கலர் தான், நல்லா பார்த்துக்கோ. 87, அதாவது இங்கே எல்லோ கலரில் போட்டு காமிக்கிறேன். 87 சரியா? எப்படிமா 87 வந்துச்சு? இந்த 1.2 அந்த பாப்பாவோட ஹைட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம். எதுலேருந்து லெஸ் பண்ண? 88.2லேருந்து லெஸ் பண்ணிட்டேன். எதனால நான் 88.2லேருந்து நம்ம லெஸ் பண்ணணும்? ஏன்னா கிரவுண்டில் இருந்த டோட்டல் ஹைட்டு பலூனோட ஹைட் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை அந்த பாப்பா கண்ணோட லைன் சைட் இருக்குல்லையா, அங்கேருந்து தான் எனக்கு ஹைட் தேவை. ஸோ இந்த எல்லோ கலர் ஹைட்டு தான் எனக்கு தேவை. சரியா? ஓகே, இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபி டிகிரி இருக்குது, tan 60 டிகிரி. ஸோ இந்த பக்கம் எத்தனை டிகிரி போடணும்? tan 30 டிகிரி. சரி, tan 60க்கு என்ன வரணும்? ஆப்போசிட் சைடு வந்து EB by AB. ஓகேம்மா. tan 30க்கு என்னது மாறும்? tan 30க்கு ஆப்போசிட் சைடு இங்கே பாருங்க, இங்கேருந்து எங்கே இருக்குது ஆப்போசிட் சைடு? இதுதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? CD சரியா by AC போடணும். சரியா? ஏன்னா 30 டிகிரியோட ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள், ACD ட்ரையாங்கிள். சரியா? ஓகே, இப்போ இதில் எது நமக்கு நோன் வேல்யூ? tan 30யோட வேல்யூ என்ன போட்டுடலாம்? √3 போட்டுருங்க. EB நம்ம இப்போ தானே பார்த்தோம், EB என்னது? 87. ஓகே, AB தெரியுமாம்மா? தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, cross, what do we get? AB into √3 87. So what is the value of AB? இந்த √3 மட்டும் கீழே கொண்டு போனால் முடிஞ்சிச்சு. ஸோ AB equal to 87 divided by √3. ஸோ நான் ஒரே ஒரு தீட்டாவில் எனக்கு வந்து AB வேல்யூ கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு என்ன வேல்யூ தேவை சொல்லுங்கள்? பலூன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுச்சு, அதாவது BC. கிட்ட வந்துட்டு ஆன்சர். சரியாம்மா? இந்த கான்செப்டை மட்டும் நல்லா நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரியா? இப்போ அடுத்தது நான் BC கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க, tan 30யோட வேல்யூ என்னது? 1/√3. CDயோட வேல்யூ எவ்வளோம்மா? 87. கீழே வந்து பெரிய வேல்யூ AC. அதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? AB + BC. இதை நம்ம யூஸ்வலாக செய்வோம். ஒரு லாங் டிஸ்டன்ஸ், இந்த டயக்ராம் நான் திருப்பி எதுக்கு காமிக்கிறேன்னா, tan 30 நேராக வச்சுருக்கேன் தெரியுதாம்மா? tan 30. ஸோ அதுக்கு வந்து என்ன சைடு போடுறோம்? ஆப்போசிட் சைடு CD. ஸோ CD வந்து என்னது? இந்த பலூனோட ஹைட்டு தான் CD. ஸோ அதனால தான் CDக்கு பதிலாக நீ என்ன போட்டிருக்க? 87. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு tan 60லையும் சரி tan 30லையும் சரி இந்த நம்ம 87 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது tan 30யோட வேல்யூ 1/√3. ஓகே, ஸோ கீழே வந்து AC இருக்குது. ஏன்னா 30 டிகிரிக்கு வந்து டோட்டலாக இந்த ட்ரையாங்கிளோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது AC. ஸோ ஏசின்னு இருக்கிறதுனால இது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? ஏலேருந்து B, பியிலேருந்து C. எனக்கு தேவையே என்னது? BC தான். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக ஆன்சர் வந்துருச்சுன்னு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன். இந்த இருக்குது பார்த்திங்களா AB, அங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 1/√3 87 divided by இந்த ABயோட வேல்யூ என்னது? 87/√3 + BC. கீழே ஒரு 1 போட்டுக்கும், ப்ளஸ் இருக்கிறதுனால ஒரு கிராஸ் மல்டிப்ளை. சரியா? ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கால்குலேஷன் மட்டும்தான், சிம்பிள் கால்குலேஷன். இந்த இதில் BC கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். சரியாம்மா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லிட்டா? 1/√3 87 அங்கே இருக்கா? இருக்கட்டும், பெரிய டிவிஷன் போட்டுக்கோங்க, மார்க் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை. 87 √3 இங்கே போயிடுச்சாம்மா? BC /√3. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? கீழே வந்து அது அப்படியே ரெசிப்ரோக்கல் √3, கீழே வந்து 87 + √3 BC, இங்கே வந்து 1/√3. சரியா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த கால்குலேஷன் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. 1/√3ங்கள்லையாச்சு இந்த ரெண்டு எப்படி ரைட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 87 √3, கீழே வந்து 87 + √3 × BC. ஸோ அகெயின் இங்கே வந்து ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணுவீங்க? 87 + √3, இது 1 தானே இருக்குது. ஸோ 87 + √3 BC. இங்கே வந்து 87 √3 × √3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்னமா வரும் நமக்கு? 87 × 3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 2
261 ஓகேவா மல்டிப்ளை பண்ணியாச்சு இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது 87 ப்ளஸ் √3 BC எனக்கு BC தான் வேணும் ஸோ 87 இந்த பக்கம் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ √3 BC ஈக்குவல் டு 261 மைனஸ் 87 ஸோ 261லேருந்து 87 போச்சுன்னா என்ன வரும் 4 இங்கே வந்து 5 இருக்குமா ஸோ 174 ஸோ சப்ராக்ட் பண்ணால் I get 174 ஸோ BC equal to 174 இந்த √3 என்ன பண்ணணும் இங்கே மல்டிபிகேஷன் அப்போ இங்கே வரையில் எப்படி வரணும் டிவிஷன் இதை ரேஷனலைஸ் பண்ண சொல்லுவாங்களா ஸோ √3 இங்கே ஒரு √3 என்ன பண்ணுறோம் 174 by √3 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது ஸோ √3 இருக்கிறதுனால நம்ம அதை ரேஷனலைஸ் பண்ணுறோம் ரேஷனலைஸ் பண்ணணும்னா இங்கே 174 √3 கீழே வந்து நமக்கு என்ன இருக்கும் 3 சரியா 174 3 டேபிளெலாம் கேன்சல் பண்ணுங்கள் என்ன வரும் 5 times 2 8 times 8 3s are 24 ஓகே ஸோ BC is equal to 58 √3 okay so this is our BC okay so how simple it is சரியாமா எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு ரெண்டு தீட்டாவும் கரெக்டாக கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும் ஓகே மீட்டர்ஸ் போட்டுக்கலாம் ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதுறோம் இல்லையா ஒரு கலர்ஃபுல்லாக எழுதிடுறோமா ஃபைனல் ஆன்சர் சி ஃபைனல் ஆன்சர் வாட் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் ஆன்சர் இஸ் the distance traveled by the balloon திரும்ப கொஸ்டின்ல இருக்கு the distance traveled by the balloon okay equal to 58 √3 meters அதாவது அதுதான் BC சரியா சூப்பரா ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமா only tan 30 tan 60 அதோட ரெண்டு வேல்யூவையும் கரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் திருப்பி பாருங்கள் எஸ் ஸோ நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கணும் இங்கே ஒரே ஒரு விஷயம் மற்ற சம்மில் இல்லாதது இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு சரியா அந்த கேர்ளோட ஹைட் 1.2 மீட்டர்ஸை மைனஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் சரியா இன்னொன்று வந்து 60 டிகிரி எங்கே மேம் போடணும் எனக்கு அந்த டவுட் வருது அப்படின்னா நீ கண்டிப்பாக ஒன்று இப்போ இங்கே ஈல இருக்கிறப்ப பலூன்னு அப்போ ஆங்கிள் இங்கே பார்த்தாலே எனக்கு தெரியும் இங்கே பெருசாக இருக்குது சரியா இங்கே பாருங்கள் ஆங்கிள் சின்னதாக இருக்குது இன்னொன்று என்ன நோட் பண்ணிக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கையில் ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும் தூரமாக போகையில் என்ன ஆகிடுது கம்மியாகிடுது சரியா ஓகே ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ப்ராப்ளம் செஞ்சுருக்கோம் ஓகே சரி இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஆங்கிளை வந்து எப்படிமா கண்டுபிடிப்பீங்க ரெண்டு டைப் ஆஃப் ஆங்கிள் இருக்குது ஒன்று வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்னொன்று வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஸோ இது ரெண்டே கண்டுபிடிக்கிறதுக்குமே ஒரு மெஷின் இருக்குது ஸோ அந்த மெஷின் என்னென்னு மிஸ் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்